ஹாய் ஹலோட ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ரிவெஞ்ச் மேரேஜ் வித் மாஃபியா, ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட். ஓகேடா, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸ்டோரி பிடிக்குங்கிறவங்க மட்டும் பாருங்கள், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்கடா, இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய மாஃபியாவோட பொண்ணு. உங்கள் அண்ணன் தான் ஜேஹோப் வந்து சிஓலேயே நம்பர் 2 மாஃபியா. அப்படியே நம்ம ஜேகே சைடு வந்து பார்த்தோன்னா, ஜேகே வந்து ரொம்ப பெரிய மாஃபியா. அவர் வந்து சிஓவில் நம்பர் 1 மாஃபியாவாக இருக்கிறாரு. ஜேகேக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவர் பேர் ஆரம். அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், சிஓலேயே நம்பர் 1 பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாரு. இருந்தாலும் ஜேகேக்கு வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணிப்பார். அவருமே ஒரு மாஃபியா தான். ஓகேடா, இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ், நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு வரம் பார்த்துருக்கேன். இவர் ரொம்ப நல்ல குடும்பம், எல்லா இடமும் நல்லா விசாரித்து இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சம்மதித்தேன். இவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஓகேவா? அப்பா பேரை எங்கேயும் அசிங்கப்படுத்தக்கூடாது, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, சரிம்மா நீ ரெடி ஆகிட்டியா, நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே அப்படியே நடந்து வரீங்க. அப்படியே உங்கள் அப்பா வந்து அப்படியே முன்ன நிற்கிற ஒரு பர்சன் கையில் தான் உங்கள் கையை அப்படி கொடுக்குறாங்க. அவரும் அப்படியே நிமிர்ந்து பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைலோடையும் உங்கள் கையை வாங்குறாரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் முன்ன நிற்கிறீங்க. அப்போ ஃபாதர் பார்த்துட்டு, பீட்டர் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனே பீட்டர் பார்த்துட்டு, பீட்டர் ஆகிய நான் ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ உங்ககிட்ட வந்து ஒயனாகிய நீ பீட்டரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு உங்கள்கிட்ட கேட்ட உடனே, ஒயனாகிய நான் பீட்டரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு கன் ஷூட்டு. அங்கே பார்த்தா ஜங்குக் தான் அங்கேருந்து அப்படி மாசாக நடந்து வரான். இப்போ நீங்கள் திரும்பி என்னென்னு பார்த்துட்ருக்கீங்க. பீட்டரும் அந்த மாதிரி தான் திரும்பி என்னென்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேஹோப் பார்த்துக்கிட்டு, டேய் நீ இன்னும் சாகலையாடா, என்ன தைரியம் எடுத்தனா இங்கே வந்து கல்யாணத்துக்கு எடுப்ப அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கண்ணெடுக்கிறாரு. அப்போ ஜேகே பார்த்துட்டு, ஜேகே அப்படியே ஜேஹோப்போட கையிலேயே ஷூட் பண்ணுறாரு. ஜேஹோப் வந்து கையிலேருந்து அந்த கன் அப்படியே போய் கீழே விழுந்துருது. என்ன தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய ட்ரக்ஸுக்கு மேலேயே கை வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமாக நடந்து வந்துட்டுருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கையை பிடிச்சிட்டே கேட்குறாரு. அவர் கேட்டுட்டு, பொய் சொல்லாத, நீ தான் எடுத்த, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணை பாயிண்ட் பண்ணுறாரு. அவன் பார்த்துட்டு, டி நான் எடுக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நான் தான் எடுத்தேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஜேகே கோவமாக திரும்பி பார்த்துட்டு, என்னது நீ எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஜேஹோப் பார்த்துட்டு, அப்பா எதுக்குப்பா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் பார்த்துட்டு, பின்ன ஏன் கண்ணுக்குள்ளேயே வரல விட்டு ஆட்டினா நான் சும்மா இருப்பேனா? டே தம்பி நீ பொடி பையன், நீ ஏன் கண்ணுக்குள்ளே வரல விட்டு ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவன் கோவத்தில் கண்ணை வச்சு அப்படியே மண்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே நீங்களும் பீட்டரும் நிற்கிறீங்க. அப்போ பீட்டர்கிட்ட போய்ட்டு போடாங்க அப்படின்னு சொன்னோன்னே பீட்டர் பார்த்துட்டு, நான் ஏன் போகணும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவன் கண் எடுத்து அப்படியே டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ ஜேகே திரும்பி அவனுடைய பாடி கார்ட்ஸை பார்த்தோன்னா பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பீட்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அவன் வந்து உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் வந்து அவ்வளோ க்யூட்டாக கிளம்பி நிற்கிறீங்க, ஒரு பயந்து போய் அப்படி நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்து, இன்றைக்கி எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம், யாராவது தடுக்கிறதுக்கு முன்ன வந்தீங்க யாரையும் உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பயப்படுறாங்க. அப்போ ஜேஹோப்பும் உங்கள் அப்பாவும் தான் அப்படியே முன்ன வரதுக்காக நிற்கிறாங்க. அப்போது பாடி கார்ட்ஸ்கிட்ட கண்ணை காட்டின உடனே அவங்க 2 பேரும் அப்படியே கன் பாயிண்டில் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே இருக்க ஃபாதரை பார்த்துட்டு, கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்போ அங்கே இருக்க ஃபாதரை பார்த்துட்டு, சார் உங்கள் நேம்? ஜான் ஜங்குக் அப்படின்னு சொன்ன உடனே, ஜான் ஜங்குக் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோடனே ஜேகே பார்த்துட்டு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களை பார்த்துட்டு, ஒயனாகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க முடிச்சல நீங்கள் நோன்னு சொல்ல பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அதை வலி தாங்க முடியாமல் எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
அப்போ அந்த ஃபாதர் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, சரி ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே அந்த ரிங் எடுத்து உங்கள் கையில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட்டு விட்றான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜேகேயை பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு இருக்கும் போச்சுல, ஃபாதர் நீ ரிங் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல, நீங்கள் அப்படியே எடுக்காமல் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கையை அவன் டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் காதுகிட்ட நீ மட்டும் இப்போ ரிங் எடுத்து என் கையில் போட்டு விடலான்னு வையேன், உங்கள் அப்பாவையும் அண்ணனையும் இந்த இடத்துலையும் ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் பயந்துப்பா இப்படியே ரிங் எடுத்து ஜேகே கையில் போட்டு விட்றீங்க. இப்போ அந்த ஃபாதர் பார்த்துட்டு கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே உங்களை பார்த்து அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அங்கேருந்து திரும்பி பார்த்துட்டு, இன்னையிலேருந்து இவ ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு வரான். அப்போ ஜேஹோப் பார்த்துக்கிட்டு, டி என் தங்கச்சி விட்றா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கத்துறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு, உன் அப்போ என் ட்ரக்ஸ் எடுத்தான்ல அதுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி டைட்டாக பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். உங்களுக்கு கை செம்ம பெயினாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒயிட் கலரில் ஒரு பெரிய கவுன் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் அதை போட்டுட்டும் அவன் பின்னாடி உங்களுக்கு ஓட முடியலை. அப்போ ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். தூக்கி அவன் பார்க்கும்போது நீங்கள் அவனை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி, என்னோடய ட்ரக்ஸை எடுத்தீங்கல்ல அதுக்கு தண்டனை, இனிமேல் என் பொருள் மேலே கை வைக்கணுன்னா உங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடுறான். இப்போது நீங்கள் ஜேகேயோட கார்கிட்ட வந்தாச்சு. அவன் உங்களை காருக்குள்ளே இருத்திட்டு அவனும் அப்படியே காருக்குள்ளே ஏறி டிரைவரை பார்த்து வண்டி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி வண்டி எடுத்துடுறாரு. இப்போ ஜேகேயோட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. அங்கே போன உடனே உங்களை நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்கி அந்த மேன்ஷனை தான் பார்க்குறீங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க கையை பிடிச்சிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி தரன்னு இழுத்துட்டு வரான். நீங்கள் அப்படியே அவன் பின்னாடியே கொடுக்குறேன்னு போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் மேன்ஷனுக்குள்ளே போய் அப்படியே பார்த்தா சுற்றி நிறைய மேட்ஸ் நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் நிமிர்ந்து உங்களை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே நீங்கள் பார்த்து ஜேகே பின்னாடி அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போது ஆரம் நிமிர்ந்து பார்த்துட்டு, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு என் ட்ரக்ஸை திருடுன்னு அவனை பிடிச்சிட்டு வரந்தனடா போனேன், ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஷாக்காக பார்த்துட்டு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஆரம் பார்த்துட்டு, டேய் ஒன்றை தான் கேட்குறேன், என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை ஹயாங் நான் போய் கேட்டேன், திமிரா பேசுகிறான், அதான் பார்த்தேன், அவன் பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம்ல, அதான் இவ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை கொன்னுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. டேய் என்னடா பண்ணுற, அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கு பதில் நீ அந்த பொண்ணை பழி வாங்க போறியா அப்படின்னு சொல்ல. இவளை பழி வாங்கினா தான் அங்கே இருக்க அவன் அப்பனுக்கு உறுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரம் பார்த்துட்டு என்னவும் பண்ணித்தோல அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே போயிடுறாரு. இப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே ரூமில் கொண்டு போய் அப்படியே தப்புன்னு போடுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, என் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா தானே அந்த ட்ரக்ஸ் எடுத்தார், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு என்ன தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போச்சுல, அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ப்ளீஸ் கிட்ட வராதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடி தள்ளி போகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு உன் அப்போ மனசில் என்னடி நினச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் ஹேரை பிடிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பா தான் அது பண்ணார், நான் எதுவும் பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு உன்னை நான் விடுறதாவே இல்லடி அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை அப்படியே அடிக்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு ப்ளீஸ் என் அப்பா தான் அதை பண்ணார், நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது, போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறான். போயிட்டு அங்கே இருக்க மேட்ஸை பார்த்து அவளுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது, இன்க்ளூடிங் நீங்கள் உள்ளே போய் அவள் எப்படி இருக்கான்னு கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கோபமாக சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே கட்டில் ஓரத்தில் உட்காந்து அப்படியே உங்கள் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க.
அப்படியே இந்த சைடு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் அங்கே ஜேஹோப் செம்ம டென்ஷனாக இருக்கான். எல்லாத்துக்கும் குறைஞ்சு நீங்கள் தான்ப்பா. நான் இத்தனை தடவை சொன்னேன் அவன் வழிக்கு போகாதுங்க, அவன் வழிக்கு போகாதுங்க, இப்படி எதாவது அவன் பண்ணுவான்னு இத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு தடவை நான் சொன்னதை கேட்டிங்களா? இப்போ என் தங்கச்சி அங்கே போய் எவ்வளோ பாடுபடுறாளோ, அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானோ அப்படின்னு சொல்லும்போச்சில் அவரும் அப்படியே தலையில் அடிச்சுட்டு, ஐயோ என் பொண்ணோட இந்த வாழ்க்கைக்கு நானே ஒரு காரணமாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இப்போ அழுது என்ன பிரயோஜனம், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கத்துறான். அப்போ அவர் பார்த்துட்டு, எனக்கு தெரியாதுடா, நான் வேணால் விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லும்போச்சுல, நீங்கள் விட்டாலும் அவன் நம்ம தங்கச்சி விடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, சரி ஓகே நம்ம ஜேகே கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேஹோப் ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். அவன் கால் பண்ணான். சொல்லு மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஸ்மைலோடு கேட்குறான். யாரா உனக்கு மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் உன் தங்கச்சியை தானே நான் கல்யாணம் பண்ணேன், அப்போ நீ தான் எனக்கு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பாரு ஜேகே, ப்ளீஸ் என் அப்பா பண்ணது தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போது நான் விட்டுருக்கேன், உன்னோட ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துறேன். ப்ளீஸ் என் தங்கச்சி மட்டும் என்கிட்ட கொடுத்துறேன். அவன் மேலே ஒரு தூசி துரும்பு கூட படாமல் நாங்கள் வளர்த்தோம். ப்ளீஸ்டா எங்கள் மேலே இருக்க கோவத்தை என் தங்கச்சி மேலே காட்டிடாத. நீ எங்கள் 2 பேர்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ப்ளீஸ் என் தங்கச்சியை விட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது எப்படி மச்சான் நான் விடுவேன், அவள் ஏன் பொண்டாட்டி மச்சான் அப்படிங்கிற சொன்னோன்னே, ப்ளீஸ்டா நீ அவளை என்ன பண்ணுவேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் எங்கள் மேலே இருக்க கோவத்தை என் தங்கச்சி மேலே காட்டாத. இப்போ என்ன, என்னோட ட்ரக்ஸை விடணும் அவ்வளோ தானே, நான் அப்பாட்ட சொல்லி நான் ட்ரக்ஸை விட சொல்கிறேன். ப்ளீஸ் என் தங்கச்சி மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னேன்னே. நான் அவளை 2 நாள் கொடுமைப்படுத்திட்டு பாவம் பொழைச்சி போட்டோன்னு விட்டுறலான்னு நினச்சேன். உங்கள் 2 பேர்த்தோட வீக்னஸ் இப்போ அவள் தானா, அப்போ வாழ்க்கை முழுக்க வச்சு அவளை நான் கொடுமைப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், தங்கச்சி மட்டும் எதுவும் பண்ணிடாத, அவள் குழந்தாடா அப்படின்னு சொன்னபோச்சில், ஐயே இந்த பொண்ணை பார்த்தவங்க எப்போவுமே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜேஹோப் கத்துறான், டே அப்படிங்கிற மாதிரி கத்துறான். பட் நோ யூஸ், அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜேஹோப் வந்து அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். அவர் பார்த்துட்டு, பாவண்டா, வலி தாங்கிக்க மாட்டாடா, ஏதாவது பண்ணு ஜேஹோப் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஜேஹோப் பார்த்துட்டு, சரி இருங்க நான் ஆரம்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஆரம்க்கு தான் கால் பண்ணுறான். என்ன என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேஹோப் அப்போ பார்த்துட்டு, ஆரம் எங்கள் 2 பேர்த்தையும் என்ன வேணாலும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன் என் தங்கச்சி மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, உன் தங்கச்சியை தான் அவன் கூட்டிகிட்டு வந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ப்ளீஸ் ஆரம் எங்கள் 2 பேர்த்தையும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என் தங்கச்சி பாவண்டா, அவளை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்துட்டு, ஃபஸ்ட்டே நீங்கள் அவனோட ட்ரக்ஸ் தொடாமல் இருந்திருக்கணும், நான் சொன்னாலே ஜேகே கேட்க மாட்டான், இதில் எங்கேருந்து என்னை பேச சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஆரம் அப்போ ஏதோ புத்தி மளிகை பண்ணிட்டார் ஆரம், ப்ளீஸ் ஆரம் ஏதாவது பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சாரி ஜேஹோப், என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவன் நான் சொன்ன கேட்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சாரி ஜேஹோப், இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஜேஹோப், உனக்கு என் தம்பியை பற்றியும் தெரியுமா தெரியாதா, எத்தனை தடவை ஜேகே என் மேலே கை வச்சாங்கிறதுக்காக எத்தனை பேர்த்த புரட்டி அடிச்சிருக்கான். அவனுடைய ட்ரக்ஸ் மேலே கை வச்சு அவன் இப்படி சும்மா விடுவான். நீ ட்ரக்ஸ் மேலே கை வச்சது தப்பு ஜேஹோப், இந்த விஷயத்தில் என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, தயவு செஞ்சு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கட் பண்ணிடுறான். இப்போ ஜேஹோப்க்கு என்ன பண்ணன்னு தெரில, அவன் மறுபடியும் ஜேகேக்கு கால் பண்ணுறான். அப்போ அவன் ஃபோன் எடுத்துகிட்டு, சும்மா நோயின்னு கால் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போச்சில், ப்ளீஸ்டா என் தங்கச்சி போவண்டா அப்படின்னு சொல்லும்போச்சில், ஜிமின் இவன் என்னமோ சொல்லிட்டுருக்கான், போய் வெளியே போய் கேளு, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படியே ஜிமின் ஃபோன் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே போய்ட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. பாரு ஜேகே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சுருக்கான், அவன் எங்கள் மேலே இருக்க கோவத்தை என் தங்கச்சி மேலே காட்டினானா அவள் குழந்தை எதுவும் ஹேண்டில் பண்ணிக்கிற மாட்டான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என் தங்கச்சியை மட்டும் விட சொல்லிடு, எங்கள் 2 பேர்த்து என்ன வேணாலும் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்ன வச்சுட்டு, சாரி பாஸ் எங்களால் அவன்கிட்ட எதுவும் பேச முடியாது, உங்களுக்கே தெரியும் அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுலேருந்து பின்வாங்க மாட்டான்னு தெரியும், சாரி அப்படிங்கிற மாதிரி ஜெமின் சொல்கிறான். அப்போ ஜேஹோப் பார்த்துட்டு, என்னடா அப்படின்னு சொல்ல முடியல, ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான்.
இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த அழுகிற சவுண்டு பக்கத்து ரூமில் இருக்கிற ஆரம் வரைக்கும் கேட்குது. ஆரமாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஜேகே ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டான். அது ஆரம்னு இல்லை, யார் சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். ஒரு சில விஷயங்கள்ல ஆரம் கண்ட்ரோல் பண்ணிடுவான். பட் ஒரு சில விஷயங்கள்ல ஆரமால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுடைய ட்ரக்ஸை தொட்டால் அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் ஆரம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால தான் ஆரமால் எதுவும் பண்ண முடியலை. ஜேஹோப் வந்து ஆரமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். க்ளோஸ் ஃப்ரெண்டுனா ஜேஹோப்பும் ஆரமும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட. ஆனால் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயத்தில் ஆரமுக்கும் ஜேஹோப்புக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். அதனால் ஆரமும் ஜேஹோப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. பட் பார்த்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்பாங்களே தவிர ரொம்பலாம் பேசிக்க மாட்டாங்க. இப்போது ஒயனை வந்து ஜேகே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெய்ஹோப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பட் அதனால தான் ஆரம்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. பட் ஆரமால் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியலை. ஓகேடா, பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே ரூம்குள்ளே வரான். அப்படியே அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து பயப்படுறீங்க. அவன் உங்கள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு, என்னடி உன் அப்பா மனசில் என்ன நினச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் போடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜேகே என்னை விட்டுருங்க ஜேகே, என் அப்பா தான் ஜேகே அதை பண்ணார், நான் எதுவும் பண்ணலை ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே ஜேக்கிட்ட சொல்கிறீங்க. ஜேகே எதுவுமே காதில் கேட்டுக்கல. இன்னைக்கு உனக்கு கொடுக்க போகிற தண்டனையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே பெல்ட்டை கழுத்துறான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே வேணாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு, நாளைக்கு விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் பெல்ட்டை கழுத்தி உங்களை அடிக்கிறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க. நீங்கள் கத்துற சவுண்டு அந்த மேன்ஷன் ஃபுல்லாக கேட்குது. ஆரம் பக்கத்து ரூமில் தான் இருக்கிறாரு. ஆரம்க்கு இது எல்லாமே கேட்குது. பட் ஆரமால் எதுவும் பண்ண முடியலை. அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்கான். அவனுக்கும் எப்படி ஜேகே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரியலை. அப்படியே அவன் அடித்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்களை பார்த்தா உங்கள் கை காலில் இருந்தெல்லாம் ப்ளட் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு, நீ தினமும் நைட்டு உனக்கு இந்த அடி உண்டுடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அது போயிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே டைமை பார்க்குறீங்க. டைம் பார்த்தா 2 o'clock ஆகுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு, அம்மா நான் யாருக்கு என்ன கெடுதல்மா நினச்சேன், எனக்கு மட்டும் ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. இப்போ ஆரம் தான் மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி மேட்ஸ்கிட்ட போய், அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியுது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுங்க, அப்புறம் அவளுக்கு காயத்துக்கு மருந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போச்சுல ஜேகே பின்னாடி வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்போ ஆரம் திருப்பி பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது சரிதானா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டோன்னே, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இவளை அடித்தாதான் அவங்க அப்பனுக்கு அவங்க ஒருத்தம். அப்போந்தான் ஜேகேவோட பொருள் மேலே கை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, அவளை கூட்டிகிட்டு வந்துட்ட, கல்யாணம் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறான். அப்போ ஜேகே பார்த்துட்டான். அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாடுறான். என்னதான் இருந்தாலும் இப்போ உன்னோட ஒய்ஃபை நீயே காயப்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜேகே எப்படி நிமிர்ந்து பார்க்குறான். இங்கே பாரு, இத்தனை நாளாக அவருடைய பொண்ணு, நீ அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவளை கொடுமைப்படுத்தியிருந்தா கூட ஓகே ஃபைன். பட் இப்போ அவள் உன்னோட ஒய்ஃப். இப்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு உரிமை இருக்கிறத விடையும் உனக்கு தான் அவங்கள உரிமை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்ட, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் அவங்க அப்பாவால் கூட வந்து கேட்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க இன்னும் வீடு நடையேறாமல் இருக்காங்க. அது உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே யோசிக்கிறான். உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. ஜேஹோப்பும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஏன் நீ கூட்டிகிட்டு வந்து அடுத்த நிமிஷமே ஜேஹோப்புக்கு ஃபோன் அடித்து ஜேஹோப்பை வந்து கூட்டிகிட்டு போக சொல்ல தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க. பட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் வாய் மூடிட்டுருக்கேன். அதுக்காக அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாத. அவள் உன்னோட ஒய்ஃப். இப்போது நீ வெளியே யாருக்கிட்ட வேணாலும் போய் நின்றுட்டு ஒயன் ஜேஹோப்போட தங்கச்சியான்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஜங்கு கூட ஒய்ஃபான்னு கேட்டால் ஆமான்னு எல்லோரும் தலையாட்டுவாங்க. ஏன்னா நீ பண்ணிட்டு வந்திருக்கிறது கல்யாணம். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க?
நேற்றுக்கு குடிச்சிட்டு வந்து அவ்வளோ முரட்டுத்தனமாக அடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு எங்கெல்லாம் பிளட்டு வருதுன்னு தெரியாது. மேட்ஸையாவது அனுப்பி அவளுக்கு அந்த காயத்துக்கு மருந்தாவது போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேட்ஸுக்கிட்ட கண்ணை காட்டுறான். அவங்க அப்படியே சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லா பாருங்கள், பட் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆரம் பார்த்துட்டு சரிடா கேட்கல, அதுக்காக அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஆரம் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டான், நம்ம மனசில் போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம், கடைசியில் நம்மளுக்கு தான் தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ ஜேகே அப்படியே அவனோட குடோனுக்கு தான் போயிருப்பான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜிமின் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். அப்போ நேராக அங்கே போய் உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு மச்சான் என்ன ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டு எனக்கு காலையிலேயே லெக்சர் எடுக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மேரேஜ் லெக்சர் எடுக்கிறாங்க என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் மச்சான் நேற்றுக்கு என்கிட்டயும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். டேய் ஏன்டா மச்சான், இருந்தாலும் நான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடா, ஏன்டா என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ தான் நேற்றுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்கை பார்க்குறதுக்காக போயிருந்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சுல. பிஸ்னஸ் மீட்டிங்கை தானடா பார்க்க போயிருந்தேன், ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நான் போலையே, கூப்பிட்ருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிச்சுல. டேய் இது எதிர்பார்க்காத மேரேஜ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஆனாதான் ஆச்சு, நேற்றுக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டிகிட்டே கேட்குறான். அவன் பார்த்துட்டு டேய் இது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ இல்லைடா, இது ரிவெஞ்ச் மேரேஜ்டா. அப்போ ஜிமின் பார்த்துட்டு ஓ ரிவெஞ்ச் மேரேஜோ மச்சான், அப்போ ரிவெஞ்ச் மேரேஜ்னா ஃபஸ்ட் நைட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்களா மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்து கேட்குறான். டேய் கையில் ஏதாவது கடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவனை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், குன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்து முறைச்சிட்டே கேட்குறான். அப்படின்னு பார்த்துட்டு மச்சான் நான் என்னடா தப்பாக கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ என்னடா தப்பாக கேட்கல, என்னை படுத்தி எடுக்கிற நாயை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். மச்சான் கேப்பில் நாயெல்லாம் சொல்லாத மச்சான் அப்படின்னு சொல்ல மச்சில் நாயே போ நாயே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மச்சான் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. போய் தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு ஆமாம் எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எங்கேயாவது போ, கண்ணு காணாமல் எங்கேயாவது போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்க்கு கத்துறான். இவன் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா மேட்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் காயத்துக்கு மருந்து போட்டுவிட்டு உங்களை அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த கட்டிலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த மேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசானவங்க அதில் இருப்பாங்க. அவங்க வந்து நின்னுட்டு ஏம்மா அழுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது. அவர் நேற்றுக்கு என்னை என்ன அடி அடித்தார் தெரியுமா, அவர் தினமும் என்ன அடிப்பேன்னு வேறு சொல்லியிருக்காரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மேடோட கையை பிடிக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு என்னம்மாச்சு, ஏன் ஜேகே தம்பி இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாரு, அவர் மோஸ்ட்லி எந்த பொண்ணுக்கிட்டையும் இவ்வளோ ரூடாக நடந்து நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லைம்மா, எங்ககிட்ட கூட தம்பி அவ்வளோ ரூடாக நடந்துக்க மாட்டார், அப்படி ஏமா உங்ககிட்ட மட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க முச்சில. நீங்கள் நேற்றுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு தம்பியோட பொருள் மேலே கை வச்சாலே தம்பி இப்படி தான் கோவப்படுவார், ஆனால் எதுக்காக அவர் உங்களை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி தம்பி என்ன பண்ணாலும் நல்லதுக்காகவே இருக்கும்மா, கவலைப்படாங்க, தம்பியோட மனசு சீக்கிரம் மாறிடும், கவலைப்படாதம்மா, ஆரம் தம்பி ஜேகே தம்பியை மாற்றிடும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க தடவி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு சரிம்மா அழாத அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த மெய்டு அவங்கள பார்த்துட்டு ஏம்மா என்னை அப்படி பார்க்குறேன், இல்லை எனக்கு உங்களை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ உங்கள் அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பஸ்லேயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அழறீங்க. அவங்க பார்த்துட்டு அச்சோ அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணி காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நைட் ஆகுது, உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ தான் மேட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே அவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க. அவங்க எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் தான் ஜேகே பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்கள் கை காலெல்லாம் ரொம்ப ஷுவர் ஆகுது. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு என்னடி என்ன
இன்றைக்கி நான் வரமாட்டேன்னு தானே நீ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நேற்றுக்கு நீங்கள் அடித்தது எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அதை எப்படி உன்னை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு உங்களை அடிக்கிறாரு. அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கண்டி ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்து அழுதுகிட்டே எந்திரிச்சு உட்கார்றீங்க. நேற்றுக்கு அடித்ததை விட இன்றைக்கி பயங்கரமாக அடிச்சிருப்பாரு போல். உங்கள் கையிலேருந்து தலையிலேருந்தெல்லாம் ரத்தம் வருது. நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து அழுறீங்க. ஆரம்புக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்ட உடனே ஆரம் என்ன பண்ணியிருப்பானா, ஸ்ட்ரைட்டாக கீழே போயிருப்பான். கீழே போய் அந்த வயசான மேட் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் இங்கே வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. நேராக ஆரம் அப்படியே அவங்கக்கிட்ட போய், ஆண்டி நேற்றுக்கு அடித்ததை விட ஜேகே இன்றைக்கி பயங்கரமாக அடிக்கிறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ப்ளட் வரும். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவன் ரூம் மட்டும் வெளியே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை கொஞ்சம் போய் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி தம்பி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தா அப்படியே ஜேகே வந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஆரம் பார்த்துட்டு அவன் போயிட்டான், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மேடம் பார்த்துட்டேன் சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே வராங்க. பார்த்தா நீங்கள் உங்களுக்கு கை கால் தலை எல்லா இடமும் இருந்து ரத்தம் வருது. இதை அவங்க பார்த்துட்டு அச்சோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வராங்க. இப்படி ஆரம் வந்து அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகும்போதுலாம் ஆரம் எட்டி பார்த்துருப்பான். உங்கள் ஃபேஸ்லலாம் அங்கே இங்கேன்னு ரத்தம் வருது. அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பட் அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அவங்க வந்து பார்த்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு, எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க தடவி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜேகே அப்படியே கீழே வரான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, ஏன்டா அந்த பொண்ணை போட்டு அப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஹேங் சும்மா இருங்க ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஆரம் பார்த்துட்டு இவன் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறாரு. இப்போ அந்த மெயின் வந்துட்டு, தம்பி எதா பண்ணுங்க தம்பி, பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடானியும் கேட்டுட்டு, சரிப்பா நான் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவளுக்கு கொஞ்சம் சத்தான உணவாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் ஆட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடறாங்க. எப்படியோ ஒரு 1 வீக் போயிருக்கும். 1 வீக்குமே உங்களை நல்லா அடிச்சிருப்பாரு. ஆரம்பம் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பாரு. ஜேகே கேட்குற மாதிரியே இல்லை. தினமும் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிப்பார். அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ அவங்கள ஜேகே அடிக்கிறதெல்லாம் இல்லை. அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான். உங்களை பார்த்தாலுமே அவன் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுவான். உங்களுக்கு எதுவுமே புரியலை. அப்போ நீங்கள் நேராக கீழே போகிறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணது, அவன் உங்களை பார்க்குறது, இப்போ நான் அடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே இருக்க மேய்ச்சிட்டு சொல்கிறீங்க. இதை வந்து வெளியே இருந்து ஆரம் கேட்டிருப்பாரு. இப்போ ஆரம் உள்ள வந்து நின்னுட்டு, என்னைய அவனை அடிக்க மாட்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொன்ன உடனே நீங்கள் ஆரம் ஒரு கொஸ்டின் மார்க் கூட பார்க்குறீங்க. அப்போது ஆரம் பார்த்துட்டு, அவன் அடிக்க மாட்டான். உங்கள் அப்பா அவன்கிட்டருந்து எடுத்த ட்ரக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜேஹோப்பு தனிப்பட்ட முறையில் போய் சாரியும் கேட்டிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஜேகேயோட மனசு மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் பையப்புல மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மேட் சாண்டி பார்த்துட்டு, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் ஆண்டி நானும் கொஞ்சம் சொல்லி பார்த்தேன். அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயஹோப்பும் இதை கேட்டிருப்பான் போலுக்கு. எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு என் தங்கச்சி என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டிருப்பான் போலுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயஹோப் என்னமோ சொன்னதாட்டம் அன்றைக்கி குடிச்சிக்கிட்டு உளறிட்டு இருந்தான். என்னமோ ஒன்று ஜெயஹோப் சொல்லியிருக்கான். பட் அதுக்கப்புறம் இருந்தால் அவன் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தெரியுது. இது உண்மையா இல்லை எதுன்னு தெரியலை. மேபி ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜிமின்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் அங்கேருந்து போயிடுறான். அப்போ நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, என் அண்ணன் ஜேகே கிட்ட போய் பேசினாரா, என் அண்ணன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ மேட் சாண்டி பார்த்துட்டு, சொன்னல எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தம்பியோட மனசு மாறுது. அதே போல் கொஞ்சமாக மாறி உன்னையும் ஏற்றுக்க வரப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் கேட்டுட்டு, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறீங்க. நிஜமாக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. மேடாண்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. மாறிடுவா இனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே குக் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே டப்புன்னு பயந்துடுறீங்க. அப்படியே ஜேகே பார்த்தோன்னே அப்படியே கையெவ்வளோ ஷிவர் ஆகுது. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஹே ஏன் பயப்படுற,
என்னை பார்த்து அவ்வளோ பயமாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு இல்லை பட் நீங்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் அவர்கிட்ட கிடைக்கிது. நீங்கள் அவரை பேக் ஹக் பண்ணல, பட் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்களை ஹக் பண்ணிட்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பாரு வயன், இத்தனை நாளாக உன்னை கொடுமைப்படுத்திட்டேன், பட் இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் வயன். நீ என்னை முழுசாக நம்பலாம். அது ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். ஐ ஆம் ரியலி சாரி. பட் உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணனையும் கஷ்டப்படுத்தணும்னு தான் அப்படி பண்ணேனே தவிர மற்றபடி எந்தவித இன்டெக்ஷன்லேயும் உங்ககிட்ட நான் அப்படி பண்ணலை. ஐ ஆம் ரியலி சாரி. நான் பண்ணது தப்பு தான். உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு ஒன்று அடித்தது தப்பு தான். ஐ ஆம் ரியலி சாரி வயன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹக் பண்ணுறான். நீங்கள் அதை கேட்டுட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன், உனக்கு எதாவது கோவம் இருந்தேன்னா என்னை 2 அடி கூட அடிச்சிரு வயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இல்லை இல்லை எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, இருந்தாலும் எங்கள் அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேபி மாதிரி சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு உன்னை போய் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவனை அடிச்சுக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லை விடுங்க என்ன விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை இப்படி உருவுறீங்க. அவன் பார்த்துட்டு ஏன் ஒயின் இப்படி இருக்க, நான் உன்னை தண்டிச்சிருக்கிறேன்டி, நீ இப்படி பார்த்து நீ நான் அடிக்கணும்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, பரவாயில்ல தெரியாமல் தானே பண்ணீங்க, இப்போ தெரிஞ்சவொன்னே என்கிட்ட சாரி சொல்கிறீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே ஜெய்க்கு பார்த்துட்டு இனி உன்னை எந்த வகையிலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்கும், நான் வரும்போதில் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதில் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு தேவையானதெல்லாம் மேட்ஸ் ஆண்டியே எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, இல்லை வயன் அப்படி கேட்கல, உனக்கு ட்ரெஸ் இல்லை எனிதிங் ஆக்சசரிஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பட் தலையில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்ட உடனே, மல்லிகைப்பூவா, சரி ஓகே வரும்போதில் வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதில் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயுமே கார்டன் வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மல்லிகைப்பூனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஜெய்ஹோப் பார்த்து பார்த்து பண்ணுவான். ஒரு பெரிய மல்லிகைப்பூ தோட்டம் கூட அவன் வச்சுருக்கான். ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ஜெய்ஹோப் அவ்வளோ பெரிய மல்லி தோட்டம்லாம் உங்களுக்கு வச்சுருக்கான். நீங்கள் ஜேகே கிட்டே இதை கேட்ட உடனே ஜேகேக்கு ஜெய்ஹோப் சொன்ன ஞாபகம் தான் வருது. அவளுக்கு ஒரு விஷயமா நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன், அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மல்லிகைப்பூ தோட்டம் கூட வச்சுருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் ஜேகே கிட்டே சொல்லியிருப்பாரு. இப்போ ஜேகே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அது போகிறாரு. வெளியே போகும்போதுல இந்த விஷயம் சவுண்டெல்லாம் ஆரம்பிக்கு கேட்டிருக்கோம். அப்போ ஆரம்பம் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தானா சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா நீ எவ்வளவோ சொன்னேன், பட் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, இப்போவாது புரிஞ்சுதே போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அங்கே போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆரம் ஏதோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜேகே எதிர்த்து உள்ள வரும்போதுல ஆரம் பார்த்துட்டு, டேய் உனக்கு வெளியூரில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கும்டா, நீ அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், போயிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகேயும் பார்த்துட்டு மீட்டிங்க்கா, சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ கிளம்புறதுக்கு அப்படின்னு கேட்கும்போதுல இன்றைக்கி ஈவினிங் கிளம்பு, அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போதுல சரி ஓகே நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், பட் அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டு மறுபடியும் ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போதுல நீங்கள் அப்படியே மேலேருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. கேட்டுட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஒரு சின்ன மீட்டிங், வெளியூருக்கு போகிறேன், போயிட்டு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு ஜேகே பார்த்துட்டு என் அழகு தேவை தான், ஓகே நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வரேன், போயிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன், அப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அஸ்கி வாய்ஸில் கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு அந்த ஓகேவா அப்படிங்கிற மட்டும் ஐஸ்கி வாய்ஸில் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போதுல பொண்டாட்டிடி அப்படிங்கிற மாதிரி டைட்டாக உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ கீழே ஆரம் இருக்கிற விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ளுறீங்க. அவன் விடுற மாதிரியே இல்லை, உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான்.
நீங்கள் பார்த்துட்டு ஐயோ விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட செஸ்ட்லேயே அடிச்சுக்கிறீங்க. அவன் பார்த்துட்டு சரி ஓகே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன் சரியா? சரி லவ் யூ டி, லவ் யூ, பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகேயும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். அப்படியே ஒரு 1 மந்த் ஆகுது. 1 மந்த் கழிச்சு இப்போ தான் ஜேகே வரான். நீங்கள் வந்து ஜேகே இன்றைக்கி வரான்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜேகேக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே பண்ணுறீங்க. அவனுக்கு என்னென்ன சாப்பாடெலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மெய்ட் ஆண்டிக்கிட்ட கேட்டு அது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க. மெய்ட் ஆண்டியும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி டைனிங் டேபிளில் வைக்கும் போச்சுல, இப்போ ஜேகே தான் அங்கேருந்து வந்துட்டுருக்கான். அப்போ பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வரா. நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே இது பெருசாக கண்டுக்கல. அப்போ ஜேகே பார்த்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் கீழே வரான். கீழே பார்த்தா அந்த பொண்ணுமே ஒரு கெஸ்ட் ரூம் சொல்லியிருப்பான், இந்த ரூமுக்கு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே மேலே போகிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் அப்படியே ஆரம்ப கூப்பிட்றீங்க. ஜேகே வந்துட்டார், அவர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார், நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே இப்போ ஆரம்பிக்கல இறங்கி கீழே வரான். கீழே வந்து அப்படியே டைனிங் டேபிளில் உட்காரும் போச்சுல, அப்படியே ஜேகே பார்த்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போச்சுல, இல்லை நான் பிஸ்னஸ் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கும் போச்சுல இந்த பொண்ணு பார்த்தேன். இந்த பொண்ணு வந்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டால், எனக்கு வேறு நான் சொன்னேன்ல எனக்கு பர்சனல் பிஏ யாருமே இல்லை அப்படின்ட்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யாரையோ கூட்டிகிட்டு வரதா இருந்தால் பேக்ரவுண்டை தரவாக செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் பார்த்துட்டு ஆமாம் நான் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி நான் ஜிமின்ட்டு சொல்லி இந்த பொண்ணோடைய பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்லிட்டேன். இந்த பொண்ணு வந்து கம்ப்யூட்டரில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கானா, அது மட்டும் இல்லாமல் இவள் ஹேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். ஹேக்கிங் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களும் இவள் பண்ணுறானா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஃபைட்டிங் தெரியுது, கன் ஷூட் பண்ண தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணேன், இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே யாரும் கிடையாது, அம்மா அப்பாவுக்கு யாருமே கிடையாது, இவள் ஆர்ஃபனேஜில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டல, நீ பார்த்து செக் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியல. ஆமாம் நான் இந்த பொண்ணு ஸ்டே பண்ணியிருந்தேன், நான் ஆர்ஃபனேஜுக்கெலாம் போய் பார்த்தேன், அங்கே இவளோட சின்ன வயசு ஃபோட்டோ முதல் எல்லாமே இருந்துச்சுண்ணா, நான் எல்லாத்தையுமே பார்த்து தரவாக செக் பண்ணிட்டு தானே இவளை என்னோட பிஏவாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்து நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அங்கே போயிடுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவன் அஸ்கி வயசில் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன பக்கத்தில் வர முடியாது, எதுக்கு அங்கே போய் உட்கார, பக்கத்தில் இருந்தால் உங்கள் கை சும்மா இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டு ஓ என் கை சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் இருந்திருக்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறீங்க. அதுக்கு அவன் பார்த்துட்டு ஓ பக்கத்தில் இருந்தால் என்னோடய கை சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஆப்போசிட்டில் போயிருக்க, நீ எப்படி இருந்து சாப்பிட்ற நானும் பார்க்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு நக்கலாக பார்க்குறீங்க. பட் ஜேகே இப்போ என்ன பண்ணுறான்னா அவனோட காலை எடுத்து அப்படியே உங்களுடைய சாரி அப்படியே மேலே தூக்குறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒயிட் ஐஸோடு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அவன் மேலே லைட்டாக சாரியை தூக்கிட்டு உங்களுடைய காலை அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு எனக்கு கால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற பொண்ணு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இல்லை சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் காலை ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் சார் இப்போ தான் நானும் சாப்பிட்டேன், உண்மையிட்டே உங்கள் ஒய்ஃப் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கால அப்படியே நல்லா வலுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலை ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே காலை விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் பார்த்துட்டு பொண்ணு எனக்கு விடுறது இல்லடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் காலையே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது டயானா பார்த்துட்டு ஓகே சார் நான் நீ ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜேகே பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லி விட்றான். ஆமாடா ஜேகே கூட்டிகிட்டு வந்தது டயானாவை தான், டயானா தான் ஜேகேவோட பிஏ ஓகேவா. இப்போது டயானா ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போயிட்டு டயானா அங்கே என்னமோ யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்ருக்கா. பேசிக்கிட்டு அப்படியே ஃபோனை வந்து கட் பண்ணி அந்த நம்பரை டெலீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் படுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. இப்போ ஜேகே அப்படியே டயானாவை கூட்டிகிட்டு அப்படியே அவனோட குடோனுக்கு தான் போகிறான்.
அங்கே ஜிமின் ஆல்ரெடி உட்காந்துருக்கான். அவன் பார்த்துட்டு, டே மச்சான் போர் அடிக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு, உனக்கு ஏன் போர் அடிக்கி? தெரியலையாடா, நான் வேலை பார்க்க சொல்ல நேரத்தில் வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ உன்னோட பிஏவுக்கு கொடுத்துட்டு நீ காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காந்தேன்னா போர் அடிக்காமல் வேறு என்ன நாயை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா அவனை என்னை பார்த்து நாயன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, என்னை பார்த்து என்ன டாக் மாதிரியாடா இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகேன்னு மேலேருந்து கீழே பார்த்துட்டேன். உன்னை பார்க்க டாக் மாதிரி தெரில, வாத்து குஞ்சு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேய் இது உனக்கே அநியமாக இல்லையாடா, எத்தனை பேருடா வைப்ப நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போனாயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்துக்கிறேன்டா உனக்கு ஒரு பேர் வைக்கிறான்டா உன்னை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அவன் டாப் டு பாட்டம் ஜேகே பார்க்குறான். அவன் பார்க்குறதுக்கு அப்படியே பன்னி மாதிரி இருக்கான். பார்த்துட்டு அவனை பார்த்த அப்படியே முயல் மாதிரி இருக்கும், முயல் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய 2 கையை தலைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே செய்கை பண்ணி அவன் காட்டிகிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டான், டேய் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிடா நீ ஏதாவது சொன்னால் மட்டும் நான் வாய் மூடிட்டு இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் மட்டும் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. போடா போ, ஏதாவது ஒர்க் இருக்குன்னா பாரு, அதை விட்டுட்டு சும்மா போர் அடிக்கு நீ என்னை உயிர் வாங்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏமா பொண்ணே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அப்படியே டயானா நிமிந்து பார்க்குறா. நீ ஏன் சொல்லு, அவனை பார்க்க பன்னி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே டயானா பார்க்குறா. அப்புறம் ஜேகே பார்த்துட்டு, டயானா உனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்தேனோ அதை போய் பார்ப்போ, இந்த நாய் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அந்த நாய் இப்படி தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும், நாய் குடிச்சிச்சின்னா இதோடு பயங்கரமாக உளரும், நீ போ, நீ உனக்கு கொடுத்துருக்க வேலையை போய் பார்ப்போ அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து போயிடுறா. ஏன்டா ஏன் கொஞ்சம் நேரம் கூட என்டர்டைன்மெண்ட் இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, முதல்ல ஒர்க்கை பாரு நாயை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் மூச்சுக்கு 300 தடவை நாயின்னு சொல்கிறாடா, உன்னையும் கேப்பில் கலாய்க்கிற மாதிரி எனக்கு ஒரு பேர் பண்ணணும்டா, ஒரு நல்ல பேராக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது எப்படிடா என்ன கலாய்க்கிறதுக்கு நானே நேம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாயிண்ட் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போதில், இருக்கவே இருக்கிற தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தங்கச்சியா யார்ரா, அதான் ஒயன் தங்கச்சிட்ட கேட்கணும். இவன் ஆனால் உன்னை என்ன டாகுன்னு கூப்பிட்டுட்ருக்கான், இவனுக்கு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேரை சொல்லமா தங்கச்சி அப்படின்னு சொன்னேன்னா இந்த அண்ணனுக்காக அப்படியே ஒரு 4 நேம் எடுத்து விடுவாடா அப்படின்னு சொல்லும் போச்சுல, உன்னை சும்மா விட்டுறலான்னு நினச்சேன், என்ன உனக்கு கன் ஷாட் தாண்டா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் மை ஃப்ரெண்டுடா, நான் ஃப்ரெண்டெல்லாம் பாவம் பார்க்குறதில்ல, எனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, போனாயே இப்போ ஏதாவது ஒர்க் இருக்குன்னா பாருனாயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் உன்னை அந்த டாக்கை மட்டும் விட்டுறானா, அந்த டாக் என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியல. கரெக்டரா, போயும் அந்த வயலாத்து ஜீவனை உன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறேன் பார்த்தியா, உன் கூட சேர்த்து வச்சு பேசினா அந்த டாக் என்னத்துக்கே அவமானம், வேண்டாம் அந்த டாக்ஸ் எல்லாம் பாவம், ஒன்றை நீ போ, கேப்பில் என்ன பேர்லாம் வருதோ அந்த பேர்லாம் வச்சு கூப்பிட்றப்போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, ஜிமின் அப்படியே முறைச்சிட்டாங்க வந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் போயிட்டுருக்கும் போச்சுல, ஜிமின் எதிர்ச்சியாக திரும்பி பார்க்கும் போச்சுல, அங்கே டயானா என்னமோ ஃபைல்ஸை எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின் பின்னாடி போயின்னுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டக்குன்னு வெடுக்குன்னு டயானா திரும்பி பார்க்குறா. இல்லை சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவள் இழுக்கும் போச்சுல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுச்சுல, இல்லை சார் இது வந்துங்கிற மாதிரி இழுக்கிறா. அப்போ அந்த நேரம் அங்கே ஒரு பையன் வந்து நின்றுட்டு, இல்லை சார் அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் கீழே இருந்துச்சு, அதனால தான் அதை எடுத்து மேலே வைக்க சொல்லியிருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே எல்லாத்தையும் வரிசையை அடிக்கவே, கலர் வைஸ் படி அடிக்கவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ டயானா தான் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, அப்பாடி நல்ல விளையாட நீ வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அவள் பார்த்துட்டு, சரி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தது போதும், இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயானா அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ எப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு மீட்டிங்க்காக ஜேகே ரெடி ஆகிட்ருக்கான். அப்போ ஜிமின் குடுக்குடுன்னு ஓடி வந்து, டே மச்சான் மீட்டிங்க்கு தேவையான ஃபைலையே காணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது ஃபைலை காணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக கேட்குறான். இப்போ டயானா அங்கேருந்து வந்த உடனே, டயானா நேற்றுக்கு உன்கிட்ட தானே எல்லா ஃபைல்ஸையும் கொடுத்துருந்தேன், நீ செக் பண்ணிவிட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லையே சார் நேற்றுக்கு நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன், பட்
இன்றைக்கி காலையில் இந்த ஃபைல்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஒருவேளை நீங்கள் எடுத்திருப்பீங்களோன்னு நினச்சிட்டு நானும் வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டயானா என்ன பண்ணி வச்சுருக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் நீங்கள் என் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கல்ல சார், ஒருவேளை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, டயானா அது முக்கியமான ஃபைல், முக்கியமான ப்ராஜெக்டோட ஃபைல், என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ டயானா அப்படியே ரூமுக்கு வந்து அவ்வளோத்தையும் இழுத்து போட்டு தேடிட்டு இருக்கா. ஜேகேயும் அங்கே வரான். அங்கே பார்த்த ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ அவன் பார்த்துட்டு நேராக அவன் ரூமுக்கு போய் ஒருவேளை நம்ம ரூமில் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கேயுமே இல்லை. அப்போ நேராக கீழே வரும்போதுல ஆரம் அங்கே வரான். ஆரம் பார்த்துட்டு, என்னாச்சுடா என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போதுல, இல்லைண்ணா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்க்கு ஒரு ஃபைலை ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுருந்தேண்ணா, அந்த ஃபைலை எதுவும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போதுல, ஒரு ரூமில் செக் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போதுல, ஆமாண்ணா என் ரூமில் செக் பண்ணிட்டானே, இல்லையேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நல்லா பாருடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். அவன் பார்த்துட்டு, நான் பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குடோனுக்கு போகிறாங்க. குடோனில் பார்த்தா குடோன்லேயும் இல்லை. அப்போ பார்த்துட்டு, சார் நேற்றுக்கு ஒயன் மேடம் என் ரூமுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஒயன் ஒரு ரூமுக்கு வந்திருந்தாளா, அவையும் ஒரு ரூமுக்கு வந்திருந்தா தெரியலையே சார் அப்படின்னு சொல்லும்போதுல, இப்போது சரி ஓகே வாங்க மீட்டிங்க்கு போகலாம், நம்மளுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மீட்டிங்க்கு போயிடுறாங்க. இப்போ அந்த ஃபைலை பார்த்தா அப்படியே ஆப்போசிட் டீம் ஜான் கையில் அந்த ஃபைல் இருக்குது. ஜேகே அதை பார்த்துட்டு, டேய் இந்த ஃபைல் எப்படிறா உன் கையில் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இது ஏன் ஃபைல்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, டேய் இது இன்னும் ஃபைல், நான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருந்து பார்த்த ஃபைலு, மரியாதை என் ஃபைலை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஜேகே இப்போ அப்படியே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியலை. அப்போ நேராக ஜிமினை திரும்பி பார்த்து, டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜிமின் பார்த்துட்டு, இல்லை எனக்கு தெரில மச்சான், ஆனால் ப்ராமிஸ் இது எப்படி அவன் கையில் போச்சுன்னு தெரில மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டயானாவை திரும்பி பார்க்குறான். டயானா பார்த்துட்டு, எனக்கு தெரியாது சார், நானும் இப்போ தான் சார் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. யார் 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 என் ஃபைலில் திருட்டினது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் மீட்டிங்குள்ளே போனால் அவன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜான் கையில் தான் போகுது. ஏன்னா அந்த ஃபைல்ஸில் வந்து ஜேகே வந்து பர்ஃபெக்டாக அந்த ப்ராஜெக்டை செஞ்சுருப்பான். இப்போ அந்த டீலிங் வந்து அப்படியே ஜான்கிட்ட போகுது. அவனுக்கு ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஜேகே வெளியே வரான். அப்போ ஜானை பார்த்துட்டு, யார் அவனுக்கு அந்த ஃபைலை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் ஏன்டா அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். இப்போ ஜிமினை பார்த்துட்டு, இந்த ஃபைல் யார் அவன்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு இன்னும் 24 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சின்னு என்கிட்ட சொல்லலை, ஃப்ரெண்டர் கூட பார்க்க மாட்டேன், கண்ணெடுத்து பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் போகிறான். ஜிமின்னு அப்படியே பார்த்துட்டு, சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே போயிடுறான் கண்டுபிடிக்கணுன்ட்டு. இப்போது அப்படியே ஒரு நைட் டைம் ஆகுது. இப்போ டயானா தான் ஜேகேவோட ரூமுக்கு போகிறா. அப்போ ஜேகே பார்த்துட்டு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அவள் கையில் ஃபோனை கொடுத்துட்டு, இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள் ஜேகே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவை ஜேகே வாங்கி பார்க்குறான். பார்த்த ஜானு கூட வந்து ஒயன் பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோ உனக்கு எங்கேருந்து கிடச்சி? இல்லை இது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு கிடச்சி, இந்த ஜானோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவள்கிட்ட கேட்டேன், பட் அதில் ஒயன் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்கிறா. இப்போ அந்த ஃபோனை பார்த்துட்டு அவங்க அவ்வளோ கோவப்படுறா. ஏன்னா ஒயன் வந்து ஜான் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கறா. இதை பார்த்துக்கிட்டு அவன் அவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கான். அப்போ நேராக அவகிட்ட போய், என்ன ஒயன் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் கத்துறான். அப்போ ஒயன் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மடித்து வச்சுட்டு இருந்திருப்பா. அவள் பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறா. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. அவன் பார்த்துட்டு, என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் கழுத்தை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ பார்த்துட்டு, ஜேகே நான் என்ன பண்ணேன் ஜேகே, நான் எதுவும் பண்ணலை ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க நீங்கள் அப்படியே கெஞ்சுறீங்க. அவன் பார்த்துட்டு, இது என்னதுடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்தா அங்கே ஒரு பையன் கூட நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருக்குது. இது யாருன்னு எனக்கு தெரியாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பொய்யாடி சொல்கிற, அப்போது என்னோடய ஃபைலை எடுத்து நீ கொடுத்தது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஜேகே ஃபைலா, எந்த ஃபைலு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே கேட்டுட்டு, பொய் சொல்லாதடி, அப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலை எனக்கே திறமை எடுத்து கொடுத்தது நீ தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள அடிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, ஜேகே நான் எதுவும் பண்ணலை ஜேகே, எந்த ஃபைலை பற்றி எனக்கு தெரியாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஜேகே எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இப்போ ஜேகே அவரோட பெல்ட் அப்படியே கழுத்திட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு, ஜேகே வேணாம் ஜேகே, நான் எதுவுமே பண்ணல ஜேகே, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஜேகே, ஃபைலா, எந்த ஃபைலு ஜேகே, எனக்கு எந்த ஃபைலை பற்றி தெரியாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பொய்யாடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பெல்ட் எடுத்து அடிக்கிறான். நீங்கள் அழுறீங்க, அப்படி கத்துறீங்க. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை பார்த்து முறைக்கிறான்.
உங்கள பயங்கரமாக அடித்து அவங்க முடியை பிடிச்சி இழுத்து சைட்லலாம் பிடிச்சி தள்ளி விட்றான். நீங்கள் அந்த டேபிளெல்லாம் போய் இடிச்சுக்கிட்டு விழுறீங்க. உங்கள் தலையில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அவங்க நெக்கை டைட்டாக பிடிச்சிட்டு என் ப்ராஜெக்ட் ஃபைல் எதுக்கிட்டி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஜேகே எனக்கு ஃபைலை பற்றி எதுவும் தெரியாது ஜேகே, விடுங்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஞ்சுறீங்க. ஜேகே பட் உங்களை விடுற மாதிரியே இல்லை. அவன் அவ்வளோ தூரத்துக்கும் கோவத்தில் இருக்கிறான். அவன் உங்களை அடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு, அவனை பாவம் பார்த்து விட்டேன்டி, ஆனால் எனக்கே துரோகம் பட்டலை, அவனை பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே அப்படியே போயிடுறான். உண்மையை சொல்லணுன்னா ஜேகேக்கே தாங்க முடியலை. ஏன்னா உங்களை அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ நம்பினதுக்கு நம்ம ஃபைல் எடுத்து கொடுத்துட்டாலேங்கிற மாதிரி அவனுக்கு இன்னொரு பக்கம் உங்க மேலே அவ்வளோ கோவம் வருது. அவன் உங்களை அடிச்சுக்கிட்டு அவன் அப்படியே வெளியே போகிறான். டயானா இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறா. இப்போ டயானா அப்படியே ரூம்குள்ளே போயிடறா. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. மேடாண்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேடாண்டி எவ்வளவோ இடையிடையாக வந்து தடுப்பாங்க. பட் எதுக்குமே நோ யூஸ். ஆரம் என்ன பண்ணியிருப்பான்னா, அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிருப்பான். பட் ஆரம் வந்து 2 வீக்ஸாகவே அவன் வீட்டில் கிடையாது. இப்போ வந்து ஒரு 1 டே காட்டுறோம். நீங்கள் வந்து ரூமில் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பெல்ட் எடுத்து அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போயிருப்பான். நீங்கள் வந்து அவன் வந்து உங்களை ரொம்ப திட்டியிருப்பான். உங்களுக்கு அதை தாங்க முடியலை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி போய் அவன் வந்து உங்களை பார்த்து கேட்டிருப்பான், என்னடி நீ ஜான் கூட இருக்கிறியா, அஃபரில் இருக்கிறியாங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பான். உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. இப்போ ஜேகே அப்படி கேட்ட உடனே நீங்கள் ஜேகே நிமிர்ந்து பார்த்து அழுறீங்க. ஜேகே பார்த்துட்டு, என்னடி அவனை கூப்பிட்டானா, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஜேகே நான் அப்படி எதுவும் பண்ணலை ஜேகே, பொய் சொல்லாதடி, என்னை விட பெருசாக அவன் என்னடி உனக்கு பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டாங்க. வந்து அப்படியே போயிடுறான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்க முடியலை. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே உங்கள் மேலே பார்த்துட்டு, அம்மா பாத்தியம்மா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, அம்மா நானும் அவன் கூடயே வந்துடுறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜேகே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டதில் அங்கே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கும். பட் அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே கிடக்கு. அந்த கண்ணாடி பீஸை ஒன்று கையில் எடுத்துகிட்டு, அம்மா என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாதம்மா, நானும் அவன் கூடயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து அப்படியே கையிலேயே ஒரு வெட்டு போடுறீங்க. அப்படியே கீழே அது கையில் வெட்டிக்கிட்டு ஒரு தடவை வெட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு மாற அந்த கையை போட்டு கிழிக்கிறீங்க. இப்போது உங்கள் கையிலேருந்து நிறைய பிளட் போகுது. நீங்கள் அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுறீங்க. இப்போது ஆரம் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே இருக்கும் போச்சுல மேடாண்டி அப்படி சோகமாக கிச்சன் பக்கம் நிற்கிறதா ஆரம் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக கிச்சனுக்கு போய், ஆண்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதுல, தம்பி வந்துட்டியா தம்பி, உனக்கு எத்தனை தடவை தம்பி ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ சாரி ஆண்டி, ஃபோன் உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் மீட்டிங்கில் இருக்கும்போதுல ஃபோனை சைலன்ஸில் போட்டுருவேன், நான் பார்க்கலையே ஆண்டி அப்படின்னு சொன்ன போச்சுல, தம்பி ஜேகே தம்பி என்னன்னு தெரில, ஒரு வாரமாக ஒயினை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்னது ஒயனை அடிச்சிட்டு இருக்கானா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக கேட்குறான். அவன் பார்த்துட்டு, அது எனக்கு தெரியாது தம்பி, உள்ளே போய் மருந்து கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டான், அந்த ரூமுக்குள்ளேயே எங்களை போக விடலை தம்பி, பயமாக இருக்கிற தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, ஆனால் ஏதோ ஃபைல் எடுத்து கொடுத்துட்டேன், ஏன் கொடுத்தேன்னு கேட்டு தான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஃபைல் எடுத்து கொடுத்துட்டாளா, யார்கிட்ட ஃபைல் எடுத்து கொடுத்தா, அது எனக்கு தெரியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆரம் நேரம் உங்கள் ரூமுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா கதவு அப்படி க்ளோஸில் இருக்குது. இப்போ ஜேஹோப்பும் தான் சரி தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்பும் வந்திருப்பான். இப்போ ஜேஹோப் கார் பார்க்கிங் பண்ணும்போதுல தான் ஆரம் வந்து இதெல்லாம் கேட்டிருப்பான். இப்போது ஜேஹோப் கரெக்டாக உள்ளே வரும்போதுல ஆரம் மேலே ஓடுறத பார்த்துட்டு இவனும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவனும் மேலே போயிருப்பான். பார்த்துங்க கதவு க்ளோஸில் இருக்கான். அவன் கதவை போட்டு அடிச்சுட்டு ஒயன்னு கத்துறான். பட் எந்த வித சவுண்டும் கேட்கல. கதவுமே க்ளோஸில் இருக்குது. கீ வந்து ஜேகே வந்து க்ளோஸ் பண்ணி கீயை கொண்டுட்டு போயிருப்பான். இப்போ ஒயன்னு கத்துனதை பார்த்துக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது தெரியலை, அவள் கதவு திறக்க மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி கதவு உடச்சிடலாமுங்கிற மாதிரி ஜேஹோப் கேட்குறான். சரி வா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜேஹோப்பும் சேர்ந்து அந்த கதவை உடைக்கிறாங்க. உடச்சி உள்ளே வந்து பார்த்தா அங்கே பொருள்லாம் அப்படி செதறி கிடக்குது, கிளாஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்குது. நீங்கள் பார்த்து அவங்க கையில் வந்து நீங்கள் கட் பண்ணி ரத்தம் போயிருக்கிறத வந்து ஆரம் பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அவன் கன்னத்தில் பிடிச்சி தட்டுறான். ஜேஹோப் பார்த்துட்டு ஒயன் உனக்கு என்னடி ஆச்சு, என்னடி அப்படிங்கிற மாதிரி அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான். பட் நீ நோ யூஸ், நீங்கள் கண்ணு முடிக்கவே இல்லை. ஜேஹோப் நிமிர்ந்து பார்த்துட்டு வரோம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அப்படியே உங்களை தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே கீழே வரான். உங்களோட பிளட் அவ்வளோ அப்படி சொட்டு வடியுது.
அச்சோ எனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட வராங்க. ஆண்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப ஜெய்ஹோப்பன் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இப்போ டாக்டர் பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆரம் பார்த்துட்டு இல்லை ஹேண்டை கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் கொண்டு போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் என்ன ப்ளட் அப்படின்னு சொன்னோடனே ஏபி பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு எனக்கும் ஏபி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ வாங்க நீங்கள் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலான்னு கேட்டோன்னே இல்லை நான் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலாங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறான். இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப் தான் ப்ளட்டு கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே உங்களுக்கு ப்ளட்டெல்லாம் அடைச்சி உங்களுக்கு கையெல்லாம் கெட்டு போட்டு எடுத்து அப்படியே விடுறாங்க. இப்போ டாக்டர் பார்த்துட்டு ப்ளட்டெல்லாம் உங்களுக்கு உடம்புல ஏறிடுச்சு, இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்க கண்ணு முழிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர்ஸ் போயிடுறாங்க. இப்போ ஆரம்பம் ஜெய்ஹோப் பார்த்துட்டு எதுக்கு இவ தேவையில்லாமல் ஹேண்டை கட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு தெரியலை மேடாண்டியோ 1 வீக்காக ஜேகே அடித்ததா சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் என் தங்கச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கோவப்படுறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு இல்லை என் தம்பி மோஸ்ட்லி எதுவும் பண்ண மாட்டான், ஆண்டி ஏதோ ஃபைலு காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஒரு ஃபைலுக்காக இவளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே வேறு என்னமோ நடக்குது ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். அப்போ என்ன தான் நீ நடக்குதுன்னு சொல்கிற ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்டோன்னா தெரியலை, நம்ம இல்லாத நேரத்தில் இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறான். அது எனக்கு தெரியலை, ஆனால் இதை தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சி விசாரித்தா நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிச்சுல, நீ எதுவுமே புரியாத மாதிரி தான் பேசுவியாடா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப்பு கேட்குறான். இல்லைடா, ஜேகேக்கு க்ளோஸாக இருக்குது ஜிமின் அண்ட் ஜேகே கூடிய சுற்றுறது டயானா, இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சா நம்மளுக்கு விஷயம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜேகே கூடயே இருக்கிறவங்க உண்மையை சொல்லுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல முடியல. டயானாவை பற்றி எனக்கு தெரியாது, பட் ஜிமினை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசில் தான் அண்ணன் கூடயே சுற்றுறவன், எனக்கு ஜிமினை நல்லா தெரியும், நான் ஜிமினை பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சரிடா ஏதாவது நான் பண்ணடா அப்படின்னு சொல்ல முடியல. வெயிட் பண்ணு ஜெய்ஹோப், எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்த கோவத்தோன்னு பண்ணிட முடியாது, ஃபஸ்ட்டு ஒயன் கண்ணை முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல. நீ சொல்கிறதும் சரி தான், ஃபஸ்ட்டு அவள் கண்ணை முழிக்கட்டும்டா அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. இப்போ தான் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க, அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸாக வருது, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ எதிர்ச்சியாக ரூம்குள்ளே ஆரம் வந்திருப்பான். ஆரம் பார்த்துட்டு ஹே ஒயன் என்னாச்சு எதுக்கு அழுதுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் பக்கத்தில் வரான். இந்த சவுண்டு கேட்டு ஜெய்ஹோப்பும் உள்ளே வரான். இப்போ 2 பேரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெய்ஹோப் அப்படியே பக்கத்தில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஹக் பண்ணிட்டு என்னடி ஆச்சு, வந்து பார்த்து இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிற, உயிரே போயிருச்சுடி அப்படிங்கிற மாதிரி ஜேக்கோப் டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு அண்ணா எனக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க சொல்கிறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் உங்கள் கன்னத்தை பிடிக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு அண்ணா 1 வீக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆரம் பார்த்துட்டேன் 1 வீக்கா என்ன நடந்துச்சு, அவன் எதுக்காக ஒன்று அடித்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. நீங்கள் அழுறீங்க. ஒயன் நீ அழாத ஒயன், இங்கே வந்து ஏதோ ஒன்று நடக்குது, அது எனக்கு தெரியுது, பட் என்ன நடந்துச்சு ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போதுல நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அந்த ஜேகே வந்து உங்ககிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டினது, அப்புறம் ஃபைலை காணுன்னு சொன்னது, நீங்கள் தான் அந்த ஃபைலை எடுத்து ஜான்கிட்ட கொடுத்துட்டேங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஜேஹோ பார்த்துட்டு ஆரம் என் தங்கச்சிக்கு ஜான்னா யாருன்னு தெரியாது ஆரம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்துட்டு ஜான்னா யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி கேட்குறான். அப்போ நீங்கள் இல்லைங்கிற மாதிரி தரையாடுறீங்க. அப்போ ஜேஹோப்பை பார்த்துட்டு உனக்கு ஜான் யாருன்னு தெரியுமா, தெரியும், அந்த நாயை பற்றி தெரியாமல் இருந்தால் தாண்டா ஆச்சரியமே அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு அண்ணா உனக்கு ஜான் யாருன்னு தெரியுமாண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு தெரியும் தங்கச்சி, அவன் பிஸ்னஸ் மேனில் நம்பர் 2 ப்ளேஸில் இருந்தவன், அது மட்டும் இல்லாமல் அவன் நம்பர் 2ஆக இருக்கும் போச்சுல ஜேகேக்கு நிறைய குடைச்சல் கொடுப்பான். அதே மாதிரி நிறைய குடைச்சல் கொடுத்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சுல ஜேகேக்கும் அவனுக்கும் பெரிய சண்டையே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜேகேக்கு பிடிக்காத நிறைய வேலை அவன் பார்த்துட்டு இருந்தான். இந்த பொண்ணுங்களை கடத்தி விற்கிறது, பொண்ணுங்க கூட அப்படி இப்படி இருக்கிறது, அப்புறம் குழந்தைங்கள கடத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தான். இது எதுவுமே ஜங்குக்கு பிடிக்காது. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்து அவனை ஒரு தடவை துப்பாக்கியால் ஷூட் பண்ணிட்டான். அவன் செத்துட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பட் அவன் தான் ரிட்டன் வந்திருக்கானா, அப்போ அவன் அந்த இன்சிடெண்ட்டில் சாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே
அவன் இப்போ உயிரோடு இருக்கிறான். ஆனால் கண்டிப்பாக அந்த இன்சிடெண்ட்டில் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். கரெக்டு, அவன் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் மறுபடியும் உள்ள வந்து எதுக்காக அவன் ஒயனோட பேரை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்ச அவன் இதை ஒத்தையில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவனோட ஸ்பை யாரோ இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறா. அவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஜேகே இந்த நேரம் என்ன பண்ணுவாங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பையாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு யார் மேலேயும் ஒரு சின்ன டவுட் வருது. அப்போ நீங்கள் நேராக ஆரம்பிச்சுட்டு எனக்கு நான் ஒருத்தங்க மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரம்பங்களை பார்த்துட்டு யார் மேலே? எனக்கு டயானா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேஹோப் பார்த்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாண்ணா, அந்த ஃபோட்டோவை ஜேகே கிட்ட காட்டினதும் டயானா தான், அந்த ஃபைலை காணுன்னு சொன்னதும் டயானா தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் டயானாவோட ரூமுக்கே போகலை. ஆனால் ஃபைல் காணாமல் போன அன்றைக்கி நான் தான் அவர் ரூமில் நின்னதாட்டு ஜேகே கிட்ட அவள் தான் சொல்லியிருக்கிறா. ஜேகே இதெல்லாம் என்கிட்ட அவர் சொல்லி சொல்லி தான் அடித்தார். அதனால இது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் டயானாவோட ரூமுக்கே போகலை. ஆனால் டயானா ஏன் நான் அவள் ரூமுக்கு போனதாட்டு எதுக்கு அவள் போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்குறான். அப்போது இந்த ஸ்பை டயானாவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கும் இவ்வளோ ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்து எனக்கே அவன் மேலே நிறைய டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஜேகே கிட்ட மாற மாற கேட்டேன், விசாரிச்சேன்னு. அவன் ஃபுல்லாக விசாரிச்சதா தானே சொன்னான் அப்படின்னு சொல்லும்போதுல ஜேஹோப் பார்த்துக்கிட்டோம். ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறவு அவனுங்க பேக்ரவுண்ட் எல்லாம் மறைக்க மாட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு ஜானும் இவளும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேஹோப்பை அவன் பார்க்குறான். அப்போ ஜேஹோப் பார்த்துட்டு இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிமினை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம ஜிமினை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப நேரம் ஜிமினுக்கு கால் பண்ணுறான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு என்ன ஹயாங்கன்னு சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹயா, நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே அவனும் சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அப்படியே ஜிம்மின் உள்ளே வந்து பார்த்துட்டு ஐயோ தங்கச்சி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வரான். அப்போ ஆரம் பார்த்துட்டு ஏன் அவளுக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அடித்ததே ஜேகே தான், ஏன் அவன் உன்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜேகே ஒயனை அடித்தானா? அவன் ஒயனை லவ் பண்ணுறதா தானே என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன ஒயனை லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம் அன்றைக்கி நான் கேட்டேன், எனக்கு என்னன்னு தெரிலடா, எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, நான் ஒயனை என் ஒய்ஃபை ஏற்றுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் எதுக்காக அவன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் கேட்ட உடனே இரு ஜேஹோப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் உங்களுக்கு ஏதாவது ஃபைல் காணாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் ஒரு முக்கியமான ஃபைலு, அந்த ஃபைல் வந்து ஜான் கையில் எப்படி போச்சுன்னே தெரில ஹயாங், எப்படியோ கை மாற்ற எவனோ எடுத்து கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டயானா ஜேகே கிட்டே போய் ஒயன் தான் அந்த ஃபைல் எடுத்து கொடுத்ததா சொல்லி ஜேகே நம்ப வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டயானாவா, டயானா ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக பார்க்குறான். அப்போ பார்த்துட்டேன் அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் டயானா சொல்லி தான் ஜேகே விளையாடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டயானா அப்படி என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போச்சுல ஒயன் சொன்ன எல்லா விஷயத்தையும் இப்போ ஜேஹோப் ஜிமின்கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை பற்றி ஜேகே என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, சொல்லியிருந்தேன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல ஆமாம் இதை கண்டுபிடிக்க சொல்லி அவன் யார்கிட்ட சொன்னான், அவன் என்கிட்ட தான் சொன்னான். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவன் கேட்கவே இல்லை. நான் கேட்டேன், அவன் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா நீ கண்டுபிடிக்க வேண்டான்னு சொன்னான். சரி ஓகே அவன் கண்டுபிடிச்சிருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு நானும் அதில் விட்டுட்டேன். ஆனால் அவன் ஒயனை தான் சொல்கிறாங்கிற விஷயம் ஹயாங் ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் பார்க்குறான். அப்போ பார்த்துட்டு அந்த டயானா தான் ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிமின் பார்த்துட்டு டயானாவா, எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு என்னன்னு கேட்குறான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு இல்லை அவள் வந்த ஃபஸ்ட்டேயே அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. நான் பார்த்து அவள்கிட்ட என்னன்னு கேட்டேன், அவள் அதுக்கு இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் கீழே வந்துருச்சு எடுத்து வச்சுட்ருக்கேங்கிற மாதிரி சொன்னான். நானும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஃபைலை முடிக்கிறது வரைக்கும் அவன் கூட இருந்தது ஃபுல்லாகவுமே டயானா தான். இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை பாதுகாப்பாட்டு டயானா கிட்ட தான் கொடுத்துருந்தேன், இந்த ஃபைலை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டயானா கிட்ட தான் கொடுத்துருந்தான்.
ஆனால் அன்றைக்கி கூட டயனா சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஃபைலை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒயன் மேடம் எதுக்கும் என் ரூமுக்கு வந்துட்டாங்க, எதுக்கும் தெரியாதுங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தா. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன் ஜிமின் எதுவாக இருந்தாலும் விசாரிக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சாரி ஹயாங், நானும் எல்லாமே நார்மல் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிட்டேன். ஜேகே மாரி யார் உள்ளே வர முடியும்னு யோசித்தேன், அதான் அப்படிங்கிற மாதிரி எழுத்த உடனே ஜேஹோ பார்த்துட்டு, ஆரம் நீ கோவப்படாத ஆரம், ஜிமின் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, கரெக்டு தான், இப்போ ஒயன் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கான காரணமே டயானா தான். ஆனால் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஜேகே கிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. ஜேகே கிட்ட ப்ரூவ் பண்ணால் அதுக்கு ஆதாரம் வேணும். ஃபஸ்ட்டு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணும். ஜிமின் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே ஜேஹோப் நீ இங்கேயே இருந்து ஒயனை பார்த்துக்கோ, நானும் ஜிமின் இதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஆரம் ஜிமினை நிமிர்ந்து பார்த்துட்டு, எங்கேருந்து ஜிமின் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போதுல டயானா சைடு விசாரித்து பார்த்தா எதுவுமே கையில் மாட்டலை. நம்ம ஏன் ஜான்கிட்ட இருந்து விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே, நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம டயானா பக்கத்துலேருந்து விசாரிக்க முடியாது, பட் ஜான் பக்கத்துலேருந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம் நிறைய விஷயங்களை விசாரிக்கிறான். அவனுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கிது. இப்போ நான் ஆரம் நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி இப்போ அப்படியே ஒரு ஃபைலில் வச்சு கொண்டு போகிறான். இப்போது ஜேகேயோட குடோனுக்கு ஜேஹோப், ஆரம், ஜிமின் 3 பேரும் தான் போகிறாங்க. அங்கே போய் 3 பேரும் ஜேகேக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவன் பார்த்துக்கிட்டு ஜேஹோப்பை பார்த்து அப்படி முறைக்கிறான் ஜேகே. அப்போ ஜேஹோப் பார்த்துக்கிட்டு, என்ன முறைக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோடனே, என்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திருக்கிறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, ஜேகே நீ பண்ணுறது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போ ஜேகே பார்த்துட்டு, ஹயாங் இவன் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவள் ஒன்றும் பண்ணலை, நீ பண்ணதாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம் கையில் இருக்கிற ஃபைலை அப்படி விட்டு இறையிறான். அவன் அப்படியே பார்த்துட்டு, ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, முதல்ல அதில் இருக்கிறத பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே அந்த ஃபைலை கையில் எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறான். அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்குது. என்னென்னா ஜானுடைய லவ்வர் தான் டயானா. ஜானுக்கு எப்படியாவது ஜேகே பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜானுக்கு தோணியிருக்கும். அப்போது அவளுடைய லவ்வர்கிட்ட சொல்லும்போது இப்படி நான் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டயானா ஜான்கிட்ட கேட்டிருப்பா. அப்போ ஜான் இதெல்லாம் பார்த்துட்டு, பேபி நீ இதெல்லாம் பண்ணுவியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டானா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பேபி அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருப்பா. அவள் ஜேகே கிட்ட ரொம்ப நல்லவளாக நடித்து எனக்கு இப்படி யாருமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக பேசியிருப்பா. பட் இவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மை தான். பட் அவள் அப்பா அம்மா இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தது எல்லாமே உண்மை தான். பட் எல்லாமே ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவன் ஜானை லவ் பண்ணுற விஷயத்த மட்டும் அப்படியே மறைச்சிருப்பாங்க. அப்படியே ஆதாரமே தெரியாமல் மறைச்சிருப்பாங்க. பட் அதனால தான் ஜிமினாலையும் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவனுமே ஆமாடா நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜேகேயும் பார்த்துட்டு, சரி ஓகே நீ ரொம்ப டேலண்டடாக இருக்க, ஓகே நீ நீ என்னோட பிஏவார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் செலக்ட் பண்ணியிருப்பான். பட் அவன் ஜானோட லவ்வர் அப்படிங்கிற விஷயம் தெரியாததுனால ஜேகே எல்லாத்தையுமே நம்பி அவகிட்ட சொல்லியிருப்பான். பட் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த ஃபோட்டோ காட்டினது ஃபேக்கான ஃபோட்டோ கிடையாது, அது உண்மையான ஃபோட்டோ தான். ஒயன் ஒரு நாள் ஷாப்பிங் மால் போயிருப்பா. அப்போ எதிர்ச்சியாக நடந்து போயிட்டுருக்கும் போச்சில் ஜான் மேலே தெரியாமல் இடிச்சிருப்பா. பட் ஜான் வேணும் தான் இடிச்சிருப்பான். பட் ஒயன் தெரியாமல் இடிச்சிருப்பா. பட் எல்லா திங்ஸுமே கீழே விழுந்த உடனே அது அவ்வளோவுமே பறக்கி ஜான் கையில் கொடுத்துக்கிட்டு, என்னை பார்த்து நடங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாள். இவளும் சாரி நான் அப்படியே குனிஞ்சு பார்த்து நடந்து வந்ததுனால நான் கவனிக்கல, ஐம் ரியலி சாரிங்கிற மாதிரி அவளும் சாரி கேட்டிருப்பா. அப்படியே 2 பேரும் சிரிச்சிருப்பாங்க. பட் அதை தான் அவள் ஃபோட்டோவாக எடுத்து ஜேகே கிட்ட காட்டியிருப்பா. இது எல்லாமே இப்போ ஜேகேக்கு தெரிஞ்ச உடனே டயானாவை பார்த்து அப்படி முறைக்கிறான். டயானாவோட முடிவை பிடிச்சி, ஹே உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன், நீ பாவப்பட்ட பொண்ணுங்கிறதுக்காக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது நான் பண்ண தப்பாடிங்கிற மாதிரி அவளை அடிக்கிறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, ஜேகே இவளை இங்கே வச்சு அடித்து பிரயோஜனம் இல்லை, நீ இவளை ஜான்ற கடத்திற்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஹயாங் இவளை விட மாட்டேன் ஹயாங் அப்படின்னு சொன்னேன். ஜேகே நீ ஆல்ரெடி அவனை கொன்னுட்ட, பட் அவன் ரிட்டன் உயிரோடு வந்திருக்கான், மறுபடியும் நீ அவனை ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா மறுபடியும் அவன் என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் ஹயாங்
அவனை உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயானாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு இப்போ ஜானோட குடோனுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜிமின் ஜேகே 2 பேருமே போயிருப்பாங்க. இப்போ அங்கே பார்த்துட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே ஜான் முன்னாடி தூக்கி போடுறான். அவன் பார்த்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி ஜான் எழும்புறான். என்னடா நினச்சிட்ருக்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்குவோன்னு எதிர்கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஜான் பார்த்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தெரிஞ்சிடுச்சுடா, உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண் எடுத்து ஜானோட ஹெட் பாயிண்ட்லேயே ஷூட் பண்ணுறான். இப்போது நேராக அவளை பார்க்குறான். உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேன்டி, எனக்கு நல்லா செஞ்சுட்டல அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்குறான். ஜேகே ஐம் ரியலி சாரி, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல, சாவுடி நீ அப்படிங்கிற மாதிரி அவனையும் ஷூட் பண்ணிடுறான். இப்போது அந்த குடோனுக்கே தீயை வச்சு அப்படி கொளுத்திக்கிட்டு இப்போ ஜேகே இங்கேருந்து வெளியே வரான். வெளியே வரும்போதுல வெளியே தான் ஜேஹோப்பும் ஆரம்பம் நிற்கிறாங்க. பார்த்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ஹயா, நான் அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் தெரியுமா, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தடவை ஓயன் என்னை மன்னிக்கவே மாட்டேன் ஹயா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேஹோப் முன்ன வந்துட்டு உன்னோட தப்பு நீ தப்புன்னு ஏற்றுக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஏற்றுக்கிறேன் ஹயா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போ அவகிட்ட போய் சாரி கேளு, அவள் கண்டிப்பாக உன்னை மறுபடியும் ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னானே. வேணாம் ஹயா, நான் அவள் முன்னாடி போனாலே அவள் அழுவா ஹயா, வேணாம், என்னால் அவள் அழுகிறத பார்க்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லையும். அப்போ பார்த்துட்டேன், ஏன்டா அவளை அடிக்கும் போச்சுல உனக்கு அது தெரியலைல்ல ஹயாங், அப்படியெல்லாம் கிடையாது ஹயாங், அவளை அடிக்கும் போச்சுல அவள் என்னை ஃபேஸை பார்த்து அழுவா ஹயாங், அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு உனக்கு தான் அது கஷ்டப்படுறல, போ அவகிட்ட போய் சாரி கேளு, கண்டிப்பாக அவள் ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் அழுதுகிட்டே ஜேஹோப்பை பார்க்குறான். பாரு, அவளுக்கு யாருமே இல்லைன்னு அவள் எவ்வளவோ ஏங்கியிருக்கிறா, இப்போ நீ அவள் கையை பிடிச்சி நான் இருக்கிறேங்கிற மாதிரி அவள்கிட்ட பேசு, கண்டிப்பாக அவள் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல, வேணாம் ஹயாங், மறுபடியும் அவள் கூட ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவளை மறுபடியும் காயப்படுத்திடுவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதுல, கல்யாணம் பண்ணிட்டடா, நல்லதோ கெட்டதோ நீ தான் இனி அவளை பார்த்துக்கணும், பயந்து எத்தனை நாள் ஓடி ஒளிவ, அதெல்லாம் வேண்டாம், நீ வாங்கிட்ட போய் சாரி கேளு, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஜேகே சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவனுக்கு கை எவ்வளோ ஷிவர் ஆகுது. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தா நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே கண்ணை மூடி இருக்கீங்க, அவன் அப்படியே பக்கத்தில் உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணை தான் மூடி இருந்திருப்பீங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் பயந்து எழும்புறீங்க. அப்போ ஜேகே உங்களை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் தான் சொன்ன முடியல, நீங்கள் பயந்து அப்படியே நடுங்குறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒயன்கிட்ட அவன் சொல்கிறான். ஒயன் பார்த்துட்டு நான் தான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, எனக்கு தெரியாது, அது என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி எவ்வளோ தூரம் அழுது என்னை நீங்கள் விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே அவன்கிட்ட கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு சாரி பையன், என்னை மன்னிச்சிருடி அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஹக் பண்ண வரான். நீங்கள் அவனை அப்படியே தள்ளிட்டு வேணாம் என்கிட்ட வராதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பையன் சாரிடி அப்படிங்கிற மாதிரி அவன் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஹக் பண்ண உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அதுவும் நீங்கள் அந்த ஜான் கூட என்னை சேர்த்து வச்சு பேசும்போதுல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதுல, சாரிடி உன்னை பற்றி தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனை ஹக் பண்ணிவிட்டு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இங்கே அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு இடமா காட்டுறீங்க. அவன் பார்த்துட்டு மன்னிச்சிருப்பான்டாட்டி, நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன்டி, இதுக்கு மேலே எப்படி பண்ண மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸோடு நீங்கள் ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு சாரிடி உன்னை அடிக்கும் போச்சுல, நீ என்னை பார்த்து அலம்போச்சுல எனக்கு கஷ்டமாக இருக்கும்டி, இருந்தாலும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு வேணாம், அதான் நீங்கள் சாரி கேட்டுட்டிங்கள, போதும், எனக்கு இப்போது எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு ஒன்றால் மட்டும் எப்படி முடியுது, ஒவ்வொரு தடவையும் கோவத்தில் அடிச்சுக்கிட்டு எப்படி சாரி கேட்கும் போச்சுல எப்படி என்னை மன்னிக்கணும்னு உனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல நீங்கள் அப்படியே உங்கள் கையை எடுத்து காமிக்கிறீங்க. அவன் என்னங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் கையில் இருக்கிற ரிங்கை காட்டிக்கிட்டு, ஏன்னா
நீங்கள் என் ஹஸ்பண்ட் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஓகே ஓகே உங்களை மன்னிச்சிட்டேன், இனிமேல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ பழசு எதுவும் பேசக்கூடாது, கண்ணை துடைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு சாரிடி அப்படின்னு சொல்லும்போதுல சரி இனிமேல் இப்போ நடந்த எந்த விஷயத்தையும் இனிமேல் நம்ம லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வயன் என்னை மன்னிச்சிட்டியாடி? மன்னிச்சிட்டேன் ஜேகே. நீங்கள் எப்போ நான் பண்ணது தப்பு தான் உணர்ந்து எம்மக்கிட்ட சாரி கேட்க வந்தீங்களோ அதோடய நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே ஜேகே அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு சாரிடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஆரம்பம் ஜேஹோப்பும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து நீ சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணதுனால தானே இவ்வளோ ஆட்டம் போடுற, இப்போது வெளிப்படையாக கல்யாணம் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இப்போது ஆரம் கேட்குறான். அப்போ ஜெயஹோப் பார்த்துட்டு நானும் என் தங்கச்சியோட கல்யாணத்தை ஹாப்பியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் கையில் ஷூட் வாங்கிட்டு பார்க்க வேண்டிய நிலமை ஆகிப்போச்சு. எனக்கும் என் தங்கச்சியோட கல்யாணத்தை அப்படியே ஹாப்பியாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயஹோப் சொல்கிறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு எனக்கும் இன்னொரு தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து என்ன பண்ணாட்டி என்னை இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு தடவை இல்லை 10 தடவை உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணடிக்கிறீங்க. அவன் பார்த்துட்டு என் செல்லுண்டி நீ அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை பார்க்குறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு சர்ச்சில் தான் ஜேகே முன்ன நின்றுட்டுருக்கான். இப்போ உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் வரீங்க. இப்போ ஜேகே கையில் உங்கள் அப்பா கையை கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, ஃபஸ்ட் வாட்டி அப்படி இப்படி எல்லாமோ கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுவீங்க நீங்கள் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவரும் அப்படியே இறங்கி கீழே போய் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு இப்போ என்னை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிப்பியாடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்ட உடனே நீங்களும் பார்த்துட்டு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபாதரை பார்க்குறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஃபாதர் பார்த்துட்டு சரி கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகேடா, பாய் ஆர்மிஸ், லவ் யூ.